ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஹோட்டல்ஸில் சாப்பாட்டு கூட மீல்ஸில் சர்வ் பண்ணுவாங்க. இதை நம்ம சூடான சாதத்து கூட நெய் ஊற்றி நம்ம இந்த பொடியை போட்டு சாப்பிட்டா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு சேர்த்திக்கோங்க. இந்த கப் 150 கிராம் அளவுக்கு பிடிக்கும். நாங்கள் 150 கிராம் அளவுக்கான குவான்டிட்டி சொல்கிறோம். கூடவே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 10 பல் பூண்டை நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் நம்ம வறுக்கணும். நெக்ஸ்ட்டு 10லேருந்து 15 அளவுக்கு வரமிளகாய் சேர்த்திக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த பொடி ரொம்பவும் காரமாக இருக்காது, அதனால் நம்ம மினிமம் 10லேருந்து 15 அளவுக்கு சேர்த்துனா போதும். இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இது கூட கருவேப்பிலை இலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடராக இருந்தாலும் நீங்கள் பவுடர் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கடைசியாக நம்ம 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு செகண்ட், ஒரு 5 செகண்ட் கலக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸ் பவுடராக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு பொடி தயார். இதை நல்லா சூடான சாப்பாட்டில் நெய் ஊற்றி நம்ம பருப்பு பொடியை மேலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.